வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே பாகத்தை ஒரே அளவீட்டு கருவியை பயன்படுத்தி அளவிட்டாலும் வெவ்வேறு ஆய்வாளர்களுக்கு ஏன் வெவ்வேறு முடிவுகள் கிடைக்கின்றன? அளவீட்டு முடிவுகளே நம்பகமானதாக இல்லை என்றால் தர முடிவுகளை எப்படி நம்ப முடியும்? இதற்கான தீர்வுதான் மெஷர்மென்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், அதாவது MSA. ஒரு அளவீட்டு முறை துல்லியமானதா, நிலையானதா மற்றும் நம்பகமானதா என்பதை மதிப்பீடு செய்யும் முக்கியமான தர மேலாண்மை கருவியாக இது செயல்படுகிறது. இந்த காணொளியில் MSA என்றால் என்ன, அது ஏன் அவசியம் மற்றும் தரத்தை மேம்படுத்த அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் MSA என்றால் என்ன? MSA என்பது ஒரு அளவீட்டு முறை துல்லியமானதா, நம்பகமானதா மற்றும் தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை வழங்குகிறதா என்பதை உறுதி செய்யும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறையாகும். ஒரு நல்ல மெஷர்மென்ட் சிஸ்டம் என்பது அளவீட்டு கருவி மட்டும் அல்ல, அளவிடும் நபர், அளவீட்டு முறை, சுற்றுப்புற சூழல் மற்றும் அளவிடப்படும் பாகமாகிய அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். இந்த அனைத்து கூறுகளும் சரியாக செயல்பட்டால்தான் நம்பகமான அளவீட்டு முடிவுகளையும் சரியான தர முடிவுகளையும் பெற முடியும். MSA ஏன் மிகவும் முக்கியமானது? ஏனெனில் நம்பகமான அளவீடுகளே தரமான உற்பத்தியின் அடித்தளமாகும். அளவீட்டு முடிவுகள் சரியாக இருந்தால்தான் சரியான தர முடிவுகளை எடுக்க முடியும். இதன் மூலம் நல்ல பாகங்கள் தவறாக நிராகரிக்கப்படுவதை தடுக்கலாம். குறைபாடுள்ள பாகங்கள் வாடிக்கையாளரிடம் செல்வதையும் தவிர்க்கலாம். ஒரு நம்பகமான மெஷர்மென்ட் சிஸ்டம் இல்லை என்றால் தவறான முடிவுகள், தேவையற்ற ஸ்கிராப் செலவுகள் மற்றும் வாடிக்கையாளர் புகார்கள் அதிகரிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், சரியான அளவீடுதான் சரியான தரத்தின் முதல் படி. ஒரு மெஷர்மென்ட் சிஸ்டம் 6 முக்கியமான கூறுகளால் உருவாகிறது. முதலாவது அளவீட்டு கருவி, இரண்டாவது அளவிடும் நபர், மூன்றாவது ஆய்வு செய்யப்படும் பாகம், நான்காவது பின்பற்றப்படும் அளவீட்டு முறை, ஐந்தாவது சுற்றுப்புற சூழல், ஆறாவது பாகத்தை நிலையாக வைத்திருக்கும் பிக்சர். இந்த 6 கூறுகளும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட்டால்தான் துல்லியமான மற்றும் நம்பகமான அளவீட்டு முடிவுகளை பெற முடியும். இந்த கூறுகளில் ஏதேனும் ஒன்றில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அது இறுதி அளவீட்டு முடிவை பாதிக்கலாம். அதனால்தான் இந்த அனைத்து கூறுகளையும் சரியாக புரிந்து கொண்டு நிர்வகிப்பது, வேரியேஷனை கட்டுப்படுத்த மிகவும் அவசியம். ஒரு அளவீட்டு முறையில் வேரியேஷன் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை கண்டறிவதே MSAயின் முக்கிய நோக்கமாகும். அளவீட்டு கருவியின் தேய்மானம், அளவிடும் நபரின் செயல்முறை, வெப்பநிலை போன்ற சுற்றுப்புற மாற்றங்கள் அல்லது பிக்சரின் நிலைத்தன்மை, இவற்றில் எந்த ஒன்றும் அளவீட்டு முடிவை பாதிக்கக்கூடும். இந்த மூல காரணங்களை சரியாக கண்டறிந்து தேவையான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அளவீட்டு முறை மேலும் நிலையானதாகவும் நம்பகமானதாகவும் மாறும். நினைவில் கொள்ளுங்கள், வேரியேஷனின் காரணத்தை புரிந்து கொள்வதே துல்லியமான அளவீட்டின் முதல் படி. MSAயில் மிகவும் முக்கியமாக பயன்படுத்தப்படும் ஆய்வு கேஜ் R&R. இதன் முழு பொருள் ரிப்பீட்டபிலிட்டி மற்றும் ரீப்ரொடியூசிபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி என்பது ஒரே நபர் ஒரே கேஜை பயன்படுத்தி ஒரே பாகத்தை பல முறை அளவிடும்போது ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்வதாகும். ரீப்ரொடியூசிபிலிட்டி என்பது வெவ்வேறு நபர்கள் அதே கேஜை பயன்படுத்தி அதே பாகத்தை அளவிடும்போது முடிவுகள் ஒரே மாதிரியாக உள்ளதா என்பதை பரிசோதிக்கிறது. பொதுவாக கேஜ் R&R மதிப்பு 10%க்கும் குறைவாக இருந்தால் அது ஒரு சிறந்த மெஷர்மென்ட் சிஸ்டம் என்று கருதப்படுகிறது. 30%க்கும் அதிகமாக இருந்தால் அளவீட்டு முறையை உடனடியாக மேம்படுத்த வேண்டியது அவசியம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நல்ல கேஜ் மட்டுமல்ல, நம்பகமான அளவீட்டு முறையே சிறந்த தரத்தின் உண்மையான அடையாளம். கேஜ் R&R மட்டுமல்ல, MSAயில் மேலும் 3 முக்கியமான அம்சங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும். அவை பயஸ், லீனியாரிட்டி மற்றும் ஸ்டாபிலிட்டி. பயஸ் என்பது அளவிடப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது. லீனியாரிட்டி என்பது அளவீட்டு வரம்பு முழுவதும் கருவி ஒரே துல்லியத்துடன் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்கிறது. ஸ்டாபிலிட்டி என்பது நீண்ட காலம் பயன்படுத்திய பிறகும் அளவீட்டு முடிவுகள் மாறாமல் நிலையாக உள்ளதா என்பதை மதிப்பீடு செய்கிறது. இந்த 3 அம்சங்களும் சரியாக இருந்தால்தான் அளவீட்டு தவறுகளையும் மெஷர்மென்ட் ட்ரிஃப்டையும் தவிர்க்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நம்பகமான அளவீடு என்பது ஒரு நாளுக்கானதல்ல, நீண்ட காலத்திற்கும் துல்லியமாக இருக்க வேண்டும். MSA இன்று பல்வேறு தொழில்துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், சோலார் மாட்யூல் மேனுஃபேக்சரிங் என
துல்லியம் அவசியமான அனைத்து துறைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர் அல்லது தானியங்கி சிஎம்எம் போன்ற எந்த அளவீட்டு கருவியை பயன்படுத்தினாலும் எம்எஸ்ஏ கொள்கைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். ஏனெனில் நம்பகமான அளவீடுகளே தர ஆய்வு, தர சரிபார்ப்பு மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கைக்கு அடித்தளமாக அமைகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், சிறந்த தரத்தை உருவாக்குவது சரியான அளவீட்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த காணொளியின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒரு நல்ல மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்பது அளவீட்டு கருவி மட்டுமல்ல, அளவிடும் நபர், அளவீட்டு முறை, சுற்றுப்புற சூழல் பிக்சர் மற்றும் ஆய்வு செய்யப்படும் பாகம் என அனைத்து கூறுகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும். ஒரு கட்டமைக்கப்பட்ட மெஷர்மெண்ட் செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் நம்பகமான தரவுகளையும் சரியான தர முடிவுகளையும் பெற முடியும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு உற்பத்தி செயல்முறையின் தரம் அதன் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தின் தரத்தை விட ஒருபோதும் உயர்ந்ததாக இருக்க முடியாது. அதனால்தான் சரியான அளவீடுதான் சிறந்த தரத்தின் உண்மையான அடித்தளம். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த எம்எஸ்ஏ அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறோம். அடுத்ததாக எந்த எம்எஸ்ஏ தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் தர மேலாண்மை மற்றும் மேனுஃபேக்சரிங் தொடர்பான பயனுள்ள காணொளிகளுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அளவிட முடியாததை கட்டுப்படுத்த முடியாது, சரிபார்க்கப்படாத அளவீட்டை நம்பவும் முடியாது. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.